கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 6:27. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். ஆமென். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம். நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்று விவிலியத்திலும், Do not work for food that spoils, but for food that endures to eternal life, which the Son of Man will give you என்று ஆங்கில வேதாகமத்திலும் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு அப்பம் கொடுத்து திருப்தியடைய செய்த பிறகு கூறிய வசனம் இது. அப்பங்களை சாப்பிட்ட மக்களும் அதிசய நிகழ்வை கண்ட மக்களும் அவரை மீண்டும் தேடி வந்தனர். ஆனால் இயேசு அவர்களது உண்மையான உள்ள தூண்டுதலை கண்டுபிடித்தார். அவர்கள் ஆன்மீக உண்மைகளை அல்ல, உணவு வேண்டியே வந்திருந்தனர். அதனால் இயேசு அவர்கள் கவனம் இச்சமய உணவிலிருந்து நித்திய ஜீவனை தரும் உணவிற்கு செல்ல வேண்டும் என்று கூறுகிறார். அதற்கு அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார் என்பதை தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். அழிந்து போகிற போஜனம், அதாவது இந்த உலகத்தில் உடல் தேவைப்படும் உணவுகள் இவை தற்காலிகமானவை. இது கிழித்து விடப்படும், பழுதுபடும், நிறைவு செய்யாதது. உலகத்து நலன்கள், பணம், பதவி போன்ற எல்லாவற்றையும் இதில் சேர்த்து கொள்ளலாம். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதையும் கவனியுங்கள். இங்கு நித்திய ஜீவனுக்கான உணவு என்பது ஆன்மீக உணவு. தேவனுடைய வார்த்தையும் இயேசுவின் போதனைகளும் அவரிடம் விசுவாசம் வைத்த வாழ்வும், அதுதான் இங்க என்னது, நித்திய ஜீவனுக்கான உணவு என்பது. கிரியை நடப்பியுங்கள் என்றால் நீங்கள் உங்கள் மனதை, வாழ்க்கையை, முயற்சியை இவைகளுக்கே மாற்றுங்கள் என்று அர்த்தம். இது நாம் தேவனிடத்தில் இருப்பதற்கான உண்மையான நோக்கம். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் என்று உறுதியளிக்கப்பட்டிருப்பதையும் கவனியுங்கள். இயேசுவே அந்த நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவர். அவர்தான் அந்த உணவு. ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்று இயேசு உறுதி அளிப்பதை யோவான் 6:35 வாசிக்கிறோம். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். முத்திரித்தல் என்பது அதிகாரமாக ஒப்புதல் அளித்தல். இயேசுவை பிதாவாகிய தேவன் அதிகாரம் வாய்ந்த ஒருவராக, நம்முடைய இரட்சகராக அங்கீகரித்துள்ளார். இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி
தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது என்று மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள், நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள் என்று ஏசாயா 55:2 வாசிக்கிறோம். இங்கு தேவன் கேட்கிறார், உண்மையான திருப்தி தராதவற்றிற்காக உங்களை வீணாக்குகிறீர்களே ஏன் என்று. உணவல்லாத போஜனம் என்பது உலகத்து இன்பங்கள். ஆனால் அவர் அளிக்கும் ஆன்மீக உணவோ ஆனந்தமும் நித்தியமும் ஆனது. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று இயேசு கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இங்கு தண்ணீர் என்பது இயேசுவின் கிருபை, வார்த்தை, ஜீவனாகிய தூய ஆவி என்பவற்றை குறிக்கிறது. இவ்வுலக உபச்சாரங்கள் ஒருபோதும் முழுமையான திருப்தி தராது. ஆன்மீக உணவாய் இயேசு தரும் உயிரோடு நிறைந்த அனுபவம்தான் நமக்கு தேவையான உண்மை உணவு. இதை விசுவாசிக்கிறீங்களா? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறார். பூமியில் சேமித்த எல்லா பொருள்களும் அழிவதற்கே உரியது. ஆனால் பரலோகத்தின் பொக்கிஷம், அதாவது நித்திய வாழ்வு, கர்த்தருக்காக செய்த நற்கிரியைகள், விசுவாசம், இவை ஒருபோதும் அழிவது இல்லை. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார் என்று பவுலடிகளார் கூறுவதை கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உடல் தேவைகள் தற்காலிகம், ஆன்மா நிலைத்தது. ஆதலால் ஆன்மீக தேவைகளை முதன்மையாக கருத வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீதக்காரன் கூறுவதில் ருசித்து பாருங்கள் என்பது உணவுடன் தொடர்புடைய சொற்றொடராக பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆன்மீக உணவு என்பது கர்த்தரின் நல்ல தன்மையை அனுபவிப்பது என்பதையும் இது உணர்த்துகிறது. உலக உணவு உடலை மட்டுமே நிறைவு செய்யும், தற்காலிகமானது, மீண்டும் மீண்டும் தேவைப்படும், நாமே சம்பாதிக்க வேண்டியது, கடைசியில் அழிவை தரும். ஆனால் ஆன்மீக உணவு, அதாவது இயேசுவின் வார்த்தை, ஆன்மாவையும் வாழ்க்கையையும் நிறைவு செய்யும், நித்தியமானது, ஒரு முறை பெற்றால் நித்தியம் வாழும் அனுபவம். அது இயேசு இலவசமாக அளிக்கும் உணவு, நித்திய ஜீவனுக்குள் சேர்க்கும். அதாவது இயேசுவின் வார்த்தை ஆன்மாவையும் வாழ்க்கையையும் நிறைவு செய்யும், நித்தியமானது, ஒரு முறை பெற்றால் நித்தியமாக வாழும் அனுபவம். இயேசு இதை எப்படி கொடுக்கிறாருன்னா இலவசமாக அளிக்கிறார். இதுக்கு நம்ம எந்த கிரயமும் செலுத்த வேண்டியதே இல்லை. அவருடைய கிருபை நமக்கு அனுதினமும் இலவசமாகத்தான் கிடைக்கிறது. அதுதான் அந்த இலவசமாக கிடைக்கிற அந்த உணவும் தான் நம்மை நித்திய ஜீவனுக்குள் சேர்க்கும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு சொல்லும் உண்மை, நாம் தற்காலிகத்தை விட நித்தியத்தை நாட வேண்டும். உணவை கொடுக்க இயற்கை இருக்கலாம், ஆனால் உண்மை வாழ்க்கை திருப்தி மட்டும் இயேசுவில் தான் இருக்கிறது. இந்த உண்மையை உணர்ந்தவர்களாய் அணு தினமும் தேவனின் பாதம் அமர்ந்து
அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற சத்தியத்தின்படி அவருடைய வார்த்தையாகிய மன்னாவை புசிப்போம். நித்திய ஜீவனுக்கான போஷிப்பை பெற்றுக்கொள்வோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.